ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு மார்னிங்கே வீடியோவில் போட்டிருப்பேன் கம்ருதீன் துஷார் அவங்க 2 பேருக்கும் வந்த சண்டையை பற்றி. அதுதான் வந்து ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அட்ரஸ் பண்ண இஷ்யூ தான் ஆல்ரெடி. இந்த மாதிரி ஆதிரை வந்து வினோத் அவருக்கு நேராக காலை தூக்கி காட்டினாங்க இல்லையா. இப்போ கம்ருதீன் அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா ஆதிரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கறத கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது சோஷியல் மீடியாவில். அதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைவில் பார்த்தீங்கன்னா பாரு வந்து அந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக அவ்வளோ போராடுறாங்க. லைக் திவாகர் அவரை வந்து அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க ரம்யா கிட்ட வந்து அவங்க போட்ட டீலுக்காக. ரம்யா வந்து அந்த டீலுக்கு உண்மையாக இருப்பாங்களா இல்லை இருக்க மாட்டாங்களா எதுவுமே நம்மளுக்கு இப்போ தெரியாது. லைக் இந்த டாஸ்க் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ளே ஒரு டீல் போட்டுட்டு வராங்க. அதே ஆப்போசிட் டீமில் வந்து என்ன டீல் போட்டிருக்காங்கன்னா, எத்தனை பேர்கிட்ட எத்தனை காயின் இருந்தாலும் சரி, யார்கிட்ட வந்து அதிகமாக இருக்கோ, இப்போ ரம்யாவை விட யார்கிட்ட அடுத்த ஸ்டேஜில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மீதி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க காயினை கொடுத்து அவங்கள வந்து வின் பண்ண வச்சு பாருக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து குறியாக இருக்காங்க. மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாருவை டார்கெட் பண்ணி அவங்களோட ஓட் பேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற தாட்ஸ் வந்து எனக்குள்ளே இருக்குது. அதே தான் வந்து உள்ள விக்ரமும் கரெக்டாக சொல்லியிருப்பாரு. நீ போய் அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி, அதாவது எப்படின்னா கூட்டத்துக்கு நடுவில் போய் நின்றுக்கிட்டு அவன் என்னை பார்த்து கத்துறான், அவன் என்னை பார்த்து பேசுகிறான், அவன் என்கிட்ட சண்டை இழுக்கிறான் அப்படின்னு பேசினா கூட்டத்துக்கு நடுவில் போய் நிற்கிறது இவங்களோட தப்பு தானே. ஆனால் அது மறைஞ்சு போய் இவங்களை வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அதை வந்து விக்ரம் எஃப்ஜே கிட்ட சொல்லியிருப்பார். நீ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேச பேச அவங்க தான் பெரிய ஆள் ஆவாங்க, உனக்கு அங்கே வந்து வேல்யூ போயிடும். அதனால் அதை மைண்டில் வச்சுட்டு இது மட்டுமே லைஃப் கிடையாது, இந்த 100 நாளைக்கு அப்புறம் உனக்கு லைஃப் இருக்குது, அதை யோசித்து இங்கே விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான ப்ராப்பரான அட்வைஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஆதிரை ஆகட்டும் எஃப்ஜே ஆகட்டும் அவங்க பிக் பாஸ் கேம் விளையாட வந்த மாதிரியே தெரியல. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்பவே ஒர்ஸ்டான கண்டென்ட் கொடுக்குறாங்க. பார்ப்போம் இந்த வீக் ஆதிரை எலிமினேட் ஆவாங்களான்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.